ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, பெரிதான மீட்பை குறித்து கவலையற்று இருக்கிறோமா? தியான வசனம், கடவுளும் அடையாளங்கள், அருஞ்செயல்கள், பல்வேறு வல்ல செயல்கள் மூலமாகவும் தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளித்ததன் மூலமாகவும் இதற்கு சான்று பகர்ந்துள்ளார். எபிரேயர் அதிகாரம் 2 வசனம் 4. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சிலுவையிலே தம்மையே அர்ப்பணித்து நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆன்மீக மீட்பு எவ்வளவு விலையேற பெற்றது பாருங்கள். அநேகர் அதன் மேன்மையை அறியாமல் போகிறார்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பெருமைப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் யார்? இயேசு அருளிய மீட்பை தன் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறவனே உண்மையான கிறிஸ்தவன். எல்லா பாவங்களினின்றும் அவரே நம்மை விடுதலையாக்குகிறார். பரிசுத்தமான வாழ்வையும் முடிவிலே நித்திய வாழ்வையும் அவர் நமக்கு கொடுக்கின்றார். இதுதான் உண்மையான மீட்பின் பேராசீர்வாதங்கள். இதை அறியாமல், இதன் மேன்மை அறியாமல் இன்று எத்தனையோ பேர் பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார். இந்த மீட்பு உன் வாழ்க்கையை அலங்கரித்திருக்கிறதா? அல்லது பாவம் வாழ்வில் ஒரு பக்கம், ஆண்டவரை தேடுவது மற்றொரு பக்கம் என்று அரைகுறையான பக்தி வாழ்வில் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் மாத்திரம் இந்த மீட்பின் மேன்மையை தன் வாழ்வில் அனுபவித்து வந்தாள். அந்த குடும்பத்தில் எல்லோரும் அரைகுறையான பக்தி வாழ்வு கொண்ட கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு மத்தியில் அவள் உண்மையான ஆண்டவருடைய அடியாளாய் வாழ்வது யாவருக்கும் வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அவளோ எல்லாவற்றின் மத்தியிலேயும், ஆண்டவரே என்னை மீட்டு, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, என் குடும்பத்தினரும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி அருள் தாரும் என்று அனுதினமும் கருத்தாய் ஜெபித்து வந்தாள். உபவாசம் இருந்தும் ஒருவருக்கொருவருக்காகவும் பெயரை சொல்லி ஜெபம் செய்து வந்தாள். கடவுள் அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவராக அற்புத விதமாக மாறவும், ஆண்டவருடைய அன்பை, அதாவது அவருடைய விலையேற பெற்ற மீட்பின் மேன்மையை அறியும்படியும் அருள் புரிந்தார். அபிஷேகத்தினாலும் அவளை நிரப்பினது போல அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். அன்பானவர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அவர் கொடுக்க வாஞ்சையாய் உள்ளவராய் இருக்கின்றார். காலம் கடைசியாய் இருக்கிறது. கடவுளுடைய நாள் வரும் முன்னதாக எழுந்து செயல்படுவோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையிலே நீர் உம்மையே அர்ப்பணித்து எத்தனை அருமையாக மீட்பை ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றீர். அதை நானும் என் குடும்பத்தினரும் மற்றவர்களும் அறியும்படியாக, ஆசீர்வாதம் பெறும்படியாக இன்று நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.